ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணாத பழைய பேங்கிள்ஸை எப்படி நியூ பேங்கிள்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய பழைய பேங்கிள்ஸ் ஒரு 6-7 பேங்கிள்ஸை நான் வந்து எனக்கு தேவையான அளவு ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து பிளாக் கலர் சில்க் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்க் த்ரெட்டை நம்ம பேங்கிள்ஸில் ரேப் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் போதும். நான் சில்க் த்ரெட்டை இன்றைக்கி 40 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எடுக்கிறதுங்கிறத கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம 1 பை 1 நம்ம அப்படி அந்த உள்ள இருக்க பேங்கிள்ஸ் தெரியாத அளவுக்கு ரேப் பண்ணிக்கிட்டு வரணும். அப்போ எடுத்துருக்க 40 ஸ்டாண்ட்ஸை வந்து ஆஃப் பேங்கிள்ஸுக்கு வந்து சுற்றுற அளவுக்கு வரும். திருப்பியும் வந்து நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்க பேங்கிள்ஸை சுற்றிடலாம். பாருங்கள், கேப் விடாமல் அந்த உள்ள இருக்க பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியாமல் நம்ம ரேப் பண்ணணும். இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, இயரிங்ஸு இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் ஸ்கூல் டயத்துலேயே கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் அதை அப்போ யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த பேங்கிள்ஸில் ரேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான், 3D ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் வர வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட 40 ஸ்டாண்ட்ஸாக இருந்த சில்க் த்ரெட் வந்து ஆஃப் பேங்கிள்ஸ் வரையும் தான் வந்துச்சு. திருப்பி அதே அளவு நான் திருப்பி எடுத்துக்கிட்டு ஃபுல் பேங்கிள்ஸையும் சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபுல் பேங்கிள்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ எடுத்திருக்கேன். B7000 க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக க்ளூ வச்சுக்கிறேன். அதில் நான் இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக பாருங்கள், பேஸ்ட் பண்ணுற பாருங்கள், அதை மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது நம்ம 3D ஃப்ளவர் மாதிரி வரணும்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம தூரமாக சுற்றி வச்சுட்டு இன்சைடில் வர மாதிரி அடுத்தடுத்து ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ உள் பக்கமாக இன்னொரு ரவுண்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் வைக்கிற மாதிரியே பாருங்கள். கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சோம்னா இந்த ஸ்டோனை வந்து நம்ம கொஞ்சம் உள்ள ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சோம்னா அது இன்னும் அழகாக லுக்காக தெரியும். பாருங்கள், ஃப்ளவர் அழகாக ஃப்ளவர் ஆட்டம் வந்துருச்சு. இப்போ சென்டரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அழகான ஃப்ளவர் லுக் வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் ரெடி. எப்படி ஒரு பழைய பேங்கிள்ஸாக இவ்வளோ அழகாக நியூ பேங்கிள்ஸாக வந்துச்சு பார்த்தீங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.